என்னியோட டாஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் மஞ்சரி ஒரு கிரிமினல், ஒரு டெவில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஏஞ்சல்லையும் சரி, அதுக்கப்புறம் டெவிலையும் சரி, கெட்டதாக விளையாடுனது பார்த்தீங்கன்னா ஒன்று சாச்சனா, அதுக்கப்புறம் ராணா, மஞ்சரி, முத்து அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்தியும் பவித்ராவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பண்ணதெல்லாம் கேமுக்காக தான். எனக்கு அவ்வளவா ஹர்ட் ஆகலைன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற அருணுக்கு கடுப்பாகிறாரு. அருண் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாதிரி ஒரு கேம் விளையாட அந்த மஞ்சரி, அவன் மட்டும் என் கிட்ட கிடச்சா தலையில் அடித்து பொழந்திருப்பேன். அவ்வளோ கோவம் வந்தது. அவளை எப்படியாச்சும் ஜெயிலுக்கு தள்ளணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று வரைக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆட்டம் பண்ணா பாரு, கிரிமினலான ஆட்டம். அதுக்கப்புறம் சத்யாவும் ஒரு மாதிரி ஆகிட்டான். அவன் பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் போய் அட்டாக் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே பேசிட்டு இருக்காங்க. விஷாலும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நானும் போதும் போதும் தான் இருந்தேன், ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களாம் வேற மாதிரி போயிட்டாங்க. பவித்ரா சொல்கிறாங்க, எனக்கு முட்டையெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் முகத்தில் தடவுனாங்கன்னு இன்னுமே அவருக்கு கோவம் வந்துடுச்சு. நீங்களாம் எப்படி சும்மா இருந்தீங்க அவங்க பண்ணதை பார்த்துட்டு? நான் மட்டும் இருந்திருந்தேன் வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் அன்ஷிதாக்கும் சரி, அருணுக்குமே மஞ்சரி ஆகாது. இன்னைக்கு மஞ்சரி பண்ணது கொஞ்சம் ஓவராக இருந்தாலுமே அதெல்லாம் கரெக்டான்னு தெரியல. அதே சமயம் இந்த பக்கம் கோவா கேங்குன்னு சொல்லிக்கிட்டு குரூப் கேம் இன்னொரு கேங்காக விளையாடிட்டு இருக்க சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரி, ஜாக்லின் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த மஞ்சரியை பற்றியும் முத்துக்குமாரன் பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கடுப்பாகுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சமயம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் மேலே அவ்வளோ கோவம் காண்டாயிடுச்சு. என்னவோ டாஸ்க்குக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறா. அவன் மண்டையை உடச்சிட்டு வெளியே துரத்தணும் போல ஆகிடுச்சு. இதில் வேற இந்த ஆனந்தி ஒன்றுமே அவளுக்கு ஹர்ட் ஆகலையா, அப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அப்படி இருக்க ஜெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஆனந்தி மாதிரியும் மஞ்சுரி மாதிரியுமே மாக் பண்ணி ஹேக் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. உடனே ஜாக்லினும் சரி, சௌந்தர்யமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றியுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வார்த்தையும் விட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இவங்க பேசுகிறது ஓகே தான். ஆனால் இது டாஸ்க்குன்னு வந்ததுக்கப்புறம் அவங்க டெவில்னு வந்திருக்காங்க. ஸோ இந்த டெவில் ஓகே தான். இவங்களாம் என்ன ஏஞ்சல்னு சொல்லிட்டு அதுவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ரயானும் 3 பேரும் ஓகே. ஆனால் ஜெஃப்ரி சௌந்தர்யானால தான் இந்த கேங்கில் இருக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. நீ என்னால் கெட்ட, நான் உன்னால் கெட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கேங் பார்த்தா இவங்கள பற்றியும் அவங்கள பற்றியும் பேசிகிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாச்சனாவையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போகட்டும் சொல்லிட்டு இன்னொரு கேங்க நைட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் அதுக்கப்புறம் பவித்ராவும் பேசுகிறாங்க. தர்ஷிகா சொல்கிறாங்க, இன்னைக்கு முத்துக்குமார் கிட்ட நான் ரொம்பவே அழுதுட்டேன். எங்களுக்கு டாஸ்க் லெட்டரில் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு வந்திருக்கு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஸ்டார் உங்ககிட்டேருந்து வாங்கணும்னு சொன்னோன்னா பவித்ரா கேட்குறாங்க, ஓ அதனால தானா, இப்போ என்கிட்ட ஸ்டார் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாச்சு. முத்துக்குமாரன் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டார் வாங்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தங்களோட கேரக்டரை வெளியே கொண்டுட்டு வரணும் தான் அவர் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தார். அப்படியுமே 2 ஸ்டார் அவருக்கு கிடச்சிருச்சு. ஜாக்லினும் சௌந்தர்யம் நான் அந்த கேம் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாங்க. இதில் என்ன இருக்குது, ஒரு சேஃப் கேம் தானே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு விளையாட பிடிக்கல அதனால போயிட்டாங்க. மக்கள் கிட்ட, அதாவது ஆடியன்ஸ் கிட்ட டைரக்டா அவங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்மலாம் வீட்டுக்குள்ள ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வித்தியாசம். சரி, இதுவே அவங்களுக்கு ப்ரொவிஷன் வேணும், காஃபி வேணும் அப்படின்ட்டு ஒரு கேம் வச்சிருந்தானா விழுந்தடிச்சிட்டு இந்த கேமை பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.